ட்ரம்ப் நியமனத்தில் இடியாப்ப சிக்கலா? ஒரு இந்தியனை ஒருபோதும் நம்பாதே. யார் இந்த பால் இன்கிராசியா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியமித்த பால் இன்கிராசியாவுக்கு செனட்டில் உறுதி செய்வதில் இப்பொழுது பெரிய சிக்கல். அதுக்கு காரணம் இவரோட பழைய பாகுபாடான கருத்துக்கள் தான். கடந்த வருஷம் இவர் பல இனவெறி மெசேஜ்களை பகிர்ந்திருக்காரு. அதுல ஒரு இந்தியனை ஒருபோதும் நம்பாதேன்னு சொன்னது அமெரிக்க அரசியல் வட்டாரத்தையே உலுக்கியிருக்கு. அமெரிக்கால முக்கிய பதவிக்கு வரவங்களே இப்படி பேசினா இது நாட்டோட ஒற்றுமைக்கு எப்படி நல்லது? இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ஒரு குரூப் சாட்ல இன்கிராசியா தன்னை பத்தி எனக்கு அவ்வப்போது ஒரு நாஜிக் சிந்தனை உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்களால இவரோட செனட் விசாரணை நிறுத்தப்படுமா இல்லை முன்னேறுமான்னு தெரியல. 1995 பிறந்த இவர் கோர்னெல் சட்டப்பள்ளியில் படிச்சவர். முன்னாடி பாலியல் தொல்லை வழக்கில் சிக்கி பின்னாடி அது வாபஸ் வாங்கப்பட்டவர். வெள்ளை மாளிகையில் ஒரு முக்கிய பதவிக்கு இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் கொண்டவர் வரலாமா? அமெரிக்கான்னு இல்ல, எந்த நாட்டிலையும் ஒரு தலைமை பண்புக்கு தகுதி, திறமையோடு சமத்துவமும் முக்கியம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.